உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மணல் வியாபாரம் என்பது ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கே விற்கிறாங்கன்றது கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து தமிழ்நாட்டில் விற்கிறது ஒரு சிறு பங்கு தான், ஒரு 10% தான். ஒட்டுமொத்த பெங்களூருக்குமான கட்டிட பணிகளுக்கு தேவையான மணல் அனைத்தும் இங்க இருந்து தான் போகுது. அப்ப இந்த மணல் அள்ளணும்னா காவிரியில தண்ணி வரக்கூடாது. காவிரியில தண்ணி வந்தா மணல் அள்ள முடியாது. அப்ப காவிரியில தண்ணியை நிறுத்த சொல்லுவதே, காவிரியில தண்ணி வரவிடாம தடுப்பதே தமிழக அரசியல்வாதிகள் தான். இந்த கனிம வள திருட்டு, அதாவது இரவு நேரங்களில் லாரிகளில் ஏற்றும் போது அவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும். இவ்வளவையும் தாண்டி நம்மளுக்கு கிடைச்சி அந்த லாரியை பிடிச்சி உயிரை பணைய வச்சு வெவ்வேறு ரூட்டுகளில் போகிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அங்கங்கே ஆளை போட்டு பிடிச்சி கொண்டு வந்து காவல் நிலையத்தில் நிப்பாட்டினா நாம் கம்ப்ளைண்டராக இருக்க முடியாது. இன்னும் ஏரி குளம்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏதோ கிராமப்புறங்களில் இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கணும் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது. இங்க ஒரு ஐஏஎஸ் தன்னுடைய சீட்ல ஐஏஎஸ் அதிகாரியாவே மாவட்ட ஆட்சியராகவே இருக்கணும்னா அந்த மாவட்டத்தில் இருக்க ஆளுங்கட்சியை அவர் அனுசரித்து போயே ஆகணும். அந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய எல்லா வகையான ஆளுங்கட்சியினுடைய இல்லீகல் பிசினஸையும் அவர் கண்டுக்கிறாம இருக்கணும். அப்பதான் ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்க முடியும். ஒருவேளை நான் நேர்மையான பேர் வழின்னு சொல்லி அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு போனார்னா இந்த ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள ஒரு கட்ட பணி முடிக்க முடியும். அதற்கப்புறம் 3 ஆண்டு 5 ஆண்டுகள் கழித்து அடுத்த கட்ட பணின்னு மொத்தம் 3 கேட்டகரியா அவங்க பண்றாங்க. முதல் கேட்டகரிக்கே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மலைகள் அனைத்து வெட்டி முடிச்சிட்டாங்க. அதுதான் மருத்துவ கழிவு. நிறைய பேர் இங்கே மருத்துவ கழிவுன்னு என்ன நினைச்சாங்க, ஏதோ ஒரு ஊசி பஞ்சு மருந்து போட்ட டப்பா மாத்திரை அட்டை அப்படி நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவல்ல மருத்துவ கழிவு, அதெல்லாம் ரீசைக்கிள் பண்ண இவ்வளோதான் கொண்டு வந்து கொட்டுறாங்க. நீங்க சொல்லும் போதே பகீர்னு இருக்கு. அந்த ஏரியா மக்கள் எப்படி இருப்பாங்க, குழந்தை குட்டிகள் வச்சிருக்காங்க, சுகாதாரம் சீர்கேடு, காற்று மாசு. சகோதரி, இதை பூராத்தையும் இங்கே கொண்டு வர்றாங்கல்ல. நீங்க தமிழ்நாட்டினுடைய இந்த தாக்கத்தை நம்ம பேசுறோம். கேரள அரசு எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. அவன் மாநிலத்துல ஓடைகள் இருக்குல்ல, அவன் மாநிலத்திலே மலைகள் இருக்குல்ல. நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளாவுக்கு அது கிழக்கு தொடர்ச்சி மலை தானே, கிழக்கு பக்கத்துல இருக்கு. கேரளாவுக்கு கிழக்கு புறத்துல இருக்கு. அதன் பகுதியில் கொஞ்சம் உடச்சு எடுக்க வேண்டியதானே. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். முதல்ல வாழ்த்துக்கள். நாம் தமிழர் கட்சி ஓட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு, மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்றிருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் கேட்க நினைச்சது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியானது தொடர்ந்து கனிம வள கொள்ளைக்கு எதிராகவே போராடிக்கிட்டு வரீங்க. சீமான் அவர்கள் வந்துட்டு மேடை தோறும் பேசும்போதுமே சரி, கனிம வள கொள்ளை பற்றி நிறைய பேசுவாங்க. ஸோ அந்த கட்சியை சார்ந்த நீங்களும் இந்த விஷயத்தில் ரொம்ப முனைப்போடு செயல்பட்டுட்டு வரீங்க. நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க, நிறைய போராட்டங்களையும் எதிர்கொண்டிருக்கீங்க, சிறைக்கும் போயிருக்கீங்க. இதில் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த அளவுக்கு கனிம வள கொள்ளையானது அரங்கேறி கொண்டிருக்கிறது, குறிப்பாக தமிழகத்திலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு எந்தெந்த மாதிரியான கனிம வள கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு சார்? நீங்க கேட்டதுலயே கனிம வள கொள்ளைக்கும் திமுகவும் கேட்டீங்க பார்த்தீங்களா, அங்கதான் விஷயமா இருக்கு. ஏன்னா பொதுவாகவே ஒரு ஆளுங்கட்சி அப்படின்னா என்ன செய்யும்னா, சம்பாதிக்கணும்னு நினைக்கும். எப்படியாவது நாம சம்பாதிக்கணும். நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய கேடர்ஸ், அதாவது அது ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கலாம், மாவட்ட செயலாளர் கீழே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், இன்னும் கிளை செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், இவங்களெல்லாம் எப்படி சம்பாதிக்க வைக்கிறது, எப்படி நாம் அடுத்த தேர்தலுக்கு தேவையான தொகைகளை நாம் எடுக்கிறது. இப்போ கடந்த 10 ஆண்டு காலமாக திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. அப்போ அந்த 10 ஆண்டு காலமாக அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், அதற்கு கீழே இருக்கக்கூடிய துணை பொறுப்பாளர்கள் எல்லா பேருமே நிறைய காசுகளை செலவழிச்சிருப்பாங்க ஒவ்வொரு தேர்தலையும். 10 ஆண்டு காலம் அவர்களுடைய வெற்றி இல்லாமல் இருந்து திடீர்னு போய் வெற்றி வருமே, 10 ஆண்டு காலமாக அவங்க சம்பாதிக்கவே இல்லை. ஏன்னா எப்போவுமே ஆளுங்கட்சி தான் சம்பாதிக்கும், எதிர்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. ஆனால் இப்போ இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் எதெல்லாம் இழந்தார்களோ, எதெல்லாம் சம்பாதிக்க விட்டாங்களோ, அதை அப்புறம் கடந்த 2 ஆண்டுகள்லாம் சம்பாதிச்சு முடிச்சிட்டாங்க. இப்போவும் கூட அடுத்து 10 ஆண்டு அவங்களுக்கு ஆட்சியே கிடைக்காது, குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி கிடைக்காதுன்றதை அவங்க உணர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த 2 ஆண்டு காலம் முடிவு பெற்ற திமுகவினுடைய முடிஞ்சு போன 2 ஆண்டு காலத்தில் அந்த அளவிற்கு 10 ஆண்டு காலத்திற்கான பசிய புறாத்தையுமே தீர்த்து முடிச்சிட்டாங்க. அதாவது அவங்க பசி கூட தீந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். 40க்கு 40 ஜெயிச்சிருக்காங்க சார். மக்கள் கோபமா இருந்தா இந்த தேர்தலை காட்டியிருப்பாங்கல்ல. நீங்க சொல்றது உண்மைதான் சகோதரி. இது எப்பவுமே நீங்க தமிழ்நாட்டில் யார் ஆளுங்கட்சியோ அந்த ஆளுங்கட்சி தான் அதுக்கடுத்த காலகட்டத்தில் வரக்கூடிய அது பாராளுமன்றமாக இருக்கட்டும், ஊரக உள்ளாட்சியாக இருக்கட்டும், நகர்ப்புற உள்ளாட்சியாக இருக்கட்டும், அல்லது ஒரு இடைத்தேர்தலாக இருக்கட்டும், இதில் எல்லாம் யாரினுடைய கை ஓங்கி இருக்கும்னா ஆளுங்கட்சியோட கை. அதுதான் இந்த தேர்தல் நடந்திருக்கு. எப்போவுமே நீங்கள் மக்கள் உண்மையிலே மக்கள் மேலே எனக்கு கோபமும் இருக்குது, பரிதாபமும் இருக்குது. ஒரு பக்கம் இந்த வாக்குக்கு காசு கொடுக்குற நபர்கள் என்பவர்கள் ஏற்கனவே கொள்ளையடிச்ச பணத்தில் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவன் கொள்ளையடிச்ச பணத்தை தானே கொடுக்குறேன், அவன் கை காசையை அவன் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு திரும்ப என்ன செய்கிறாங்க,
காசு வாங்குறதே அவன் மேலே இருந்த கோபம், அவன் கொடுக்குற காசுங்கிறது அவன் கொள்ளையடிச்ச காசுன்ற அந்த புரிதலாக இருந்ததுக்கப்புறம் கூட காசை வாங்கினதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அவங்க மனசில் ஒரு சின்ன அளவில் நேர்மை வந்துடுது. நல்லவனா கெட்டவனா காசை கொடுத்துட்டேன், நாமளும் நல்லதோ கெட்டதோ காசை வாங்கிட்டான், நாம அவன்கிட்ட கொடுத்த வாக்குறுதிப்படி அவனுக்கு வாக்களிக்கிறதா சரியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு திரும்ப, அதாவது அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு கொள்ளையடிக்க போகிறேன், அதுக்கு நம்மள்ட்ட கொடுத்த லஞ்சம் தான் இது, இந்த லஞ்சமும் கூட கடந்த 10 ஆண்டுகளே 5 ஆண்டுகளை சம்பாரிச்சதான் அவங்களுக்கு தெரிஞ்சும் கூட வேற வழி இல்லாமல் கை நீட்டு காசு வாங்கிட்டோமேன்ற ஒரு காரணத்துக்காக வாக்கு செலுத்திட்டு போயிடறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த 40 தொகுதியில் அவங்களுடைய வெற்றியை தவிர உண்மையிலேயே திமுகவினுடைய ஆட்சியில் இவர்கள் அந்த ஆட்சியை ஏற்றுக்கிட்டு அதன் மூலமாக நன்றி விசுவாசத்தோட மீண்டும் எங்களுக்கு இந்த ஆட்சி வேணும்லாம் வாக்கு செலுத்தலை. காசை கொடுத்தாங்க, ஓட்டு போட்டாங்க. இந்த தடவை அதிமுக காசே கொடுக்கல. பாஜகவினுடைய கூட்டணி அங்கங்கே ஒரு சில இடங்களில் காசு கொடுத்தாங்க, ஒரு சில இடங்களில் காசு கொடுக்கல. அப்போ பெருவாரியாக தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் கட்சிக்காரர்களுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்கள் உட்பட எல்லா பேத்துக்குமே காசு கொடுத்த ஒரு கட்சினாக்கா திமுக கூட்டணி தான். ஆகவே அதற்கு விசுவாசமாக மக்கள் அவங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா மக்கள் தான் இதில் திருந்த வேண்டிய நபர்கள். அரசியல்வாதிங்கிறவன் அரசியலை வியாபாரமாக மாற்றிட்டான். மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை தான் அரசியல். அந்த அரசியலை வியாபாரமாக மாற்றிட்டான். ஆனாலும் கூட இவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டும் கூட இந்த மக்கள் காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு சிலர் புரிதல் இல்லாமல் விழிப்புணர்வு இல்லாமலும், ஒரு சிலர் எல்லா விழிப்புணர்வு எல்லா புரிதலும் இருந்தும் கூட காசை வாங்கிட்டு ஓட்ட போகிற நபர்கள் இருக்காங்க. இது ஒரு பக்கம். இப்போ இந்த 2 ஆண்டு கால திமுக ஆட்சியில் இவர்கள் எப்பவுமே திமுகனாலே ஊழல், அது விஞ்ஞான ஊழல்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும், திமுகனாலே விஞ்ஞான ஊழல். அது மாதிரி இப்போ திமுக புதுசாக ஒரு கனிம வள திருட்டை கண்டுபிடிச்சிருக்கு. அது எப்படின்னா, இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேரளாவில் எடுத்துங்க, நீங்கள் பக்கத்து மாநிலங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற கனிம வளத்தை பற்றி கேட்டீங்க. இப்போ கேரளாவுக்கு எடுத்துங்க. கேரளாவிற்கு வெட்டி கடத்தப்படுற மலைகள் பூரா எங்கன்னா கன்னியாகுமரியை சேர்ந்த மலைகள். முழுக்க கன்னியாகுமரி மாவட்டத்திலே நாகர்கோவில் அந்த பகுதியிலிருந்து முழுக்க வெட்டி எடுத்து விழுங்கியம் துறைமுகத்துக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த விழுங்கியம் துறைமுகங்கிறது எப்படின்னா 3 கட்டமாக நடக்கக்கூடியது. இப்போ இந்த ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள ஒரு கட்ட பணி முடியும். அதற்கப்புறம் 3 ஆண்டு 5 ஆண்டுகள் கழித்து அடுத்த கட்ட பணின்னு மொத்தம் 3 கேட்டகரியாக அவங்க பண்ணுறாங்க. முதல் கேட்டகரிக்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மலைகள் அனைத்து வெட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் 2ஆம் கட்டத்துக்கெல்லாம் போகும்போது என்ன செய்வாங்கன்னா குழிப்பாறைன்னு போயிடுவாங்க. அதாவது மேலே எவ்வளோ தூரத்தில் பாறைகளை பூரா வெட்டி எடுத்தாங்களா மலைகளை, அதே அளவிற்கு கீழே குழியாக வெட்டி எடுக்காரு. ஏன்னா அந்த கல் பூரா நல்லா விளைஞ்ச கல். அப்போ அந்த தரமான உறுதித்தன்மையான கல்லை வெட்டி எடுப்பாங்க. சரி, இவ்வளவு எதுக்குன்னா அந்த கடல் பரப்பை நிலப்பரப்பாக மாற்றுவதற்கு. பொதுவாக கப்பல்கள்லாம் வர்றது நேரடியாக கரை வரையும் வராது. அப்போ என்ன செய்யும், அது ஆழ்கடல்லே நிற்கும். கப்பலினுடைய நீள அகலம் உயரத்துக்கு தந்தார் போல் கடலின் ஆழம் ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் நின்றணும். அந்த கப்பல் அந்த எந்த இடத்துல அதனுடைய தரை தட்டுற அளவுக்கு நிற்கிதோ, அதாவது கப்பல் மிதக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஆழத்தில் தான் அது நிற்கும். அந்த அளவிற்கு இவர்கள் என்ன செய்கிறாங்க, கல்லை நிரப்பி கொண்டு போய் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போடுறாங்க. அதுக்கு தான் இவ்வளவு கல்லுகளையும் இங்கேருந்து வெட்டி எடுத்துகிட்டு போகிறது. இது போதுக்கு எம் சாண்டு, பி சாண்டு, கட்டிட பணிகளுக்கு தேவையான கல், அந்த கல்லை செய்கிறது. அது போதுக்கு ஃபேவர் பிளாக் கல் மாதிரியான தரைதளங்களுக்கு பதிக்கிறதுக்கான கல், கட்டிடங்களுக்கு தேவையான ஹாலோ பிளாக் மாதிரியான கல்லுகள் தயாரிக்கு, இதுகளுக்கு பூராமே தமிழ்நாட்டினுடைய மலைகள் தான் வெட்டி எடுக்கப்படுது. ஒரு பாறை அப்படின்னா கூட சரி பரவாயில்ல, யாருக்கும் தெரியாம வெட்டி எடுத்துட்டு போயிடலாம். அவ்வளோ பெரிய மலையும் வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா தமிழக அரசுக்கு தெரியாமலாம் இருக்காது, கண்ணு காணாம இருக்காங்க. இல்ல சகோதரி, உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுங்க, இங்கே நடக்கக்கூடிய எல்லா வகையான கனிம வள திருட்டும் நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு போங்க, அந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே கனிம வளத்துறைன்னு ஒன்று இருக்கும். இங்கிலீஷில் சொன்னால் ஏடி மைன்ஸ்னு சொல்லுவாங்க. அவர்கள் தான் இப்போ நாங்கள் லாரிகளையெல்லாம் விரட்டி பிடிச்சி கனிம வள திருடி கொண்டு போகிற லாரிகளையெல்லாம் பிடிச்சி நிப்பாட்டுவோம். நாங்கள் கம்ப்ளைண்ட்டாக மாற முடியாது. நாங்கள் உயிரை பணைய வச்சு வருஷம் பூரா அங்கங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை தொடர்பு கொண்டு பயப்படாமல் நீங்கள் கனிம வள திருட்டு எப்போ லாரிகள் வெளியேறுதோ அப்போ எங்களுக்கு தகவல் தெரிவிங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற தகவலை நாங்கள் உங்கள் பேரை வெளியில் சொல்லாமல் நாங்கள் அடுத்து அந்த லாரிகளை விரட்டி பிடிச்சி கவர்மெண்ட்டில், அதாவது காவல்துறையில் ஒப்படைக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவோம். அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அவங்க தகவல் சொல்லணும். அவங்க அந்த கனிம வள திருட்டு, அதாவது இரவு நேரங்களில் லாரிகளில் ஏற்றும் போது அவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும். இவ்வளவையும் தாண்டி நம்மளுக்கு கிடைச்சி அந்த லாரியை பிடிச்சி உயிரை பணைய வச்சு வெவ்வேறு ரூட்டுகளில் போகிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அங்கங்கே ஆளை போட்டு பிடிச்சி கொண்டு காவல் நிலையத்தில் நிப்பாட்டினா நாம் கம்ப்ளைண்ட்டாக இருக்க முடியாது. காவல்துறையில் என்ன பண்ணுவாங்க, லாரியை கொண்டு நிப்பாட்டிட்டு டிரைவருடைய டீட்டெயிலாம் வாங்கிட்டு டிரைவர் அனுப்பிடுவாங்க. மறுநாள் காலையில் ஏடி மைன்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏடி மைன்ஸ்லேருந்து அந்த கனிமம் என்ன வகையான கனிமம், அது கேட்டமைன் சொல்லக்கூடிய அந்த வெள்ளை நிற கற்களா, இல்லை அந்த வெள்ளை நிற கற்களே வேறு என்ன உள்வகை இருக்குது, அதில் சுண்ணாம்பு கற்கள் எது இருக்கா, இது எந்த சட்டத்தின் கீழ் புகார் கொடுக்கலாம், இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அவங்களாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் உண்டு. இல்லை ஒருவேளை ஏடி மைன்ஸுக்கு இந்த கடத்தல்காரர்களுடைய முதலாளிகள் அரசியல்வாதிகள் மூலம் அழுத்தம் கொடுத்துட்டா ஏடி மைன்ஸ் வரவே மாட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க. நம்ம லாரிக்கு பக்கத்திலே உட்காந்து கிடப்போம் 2 நாள் 3 நாள். அதுக்கப்புறம் பத்திரிகை செய்திகள் ஏதாவது வந்தால் தான் ஏடி மைன்ஸ் வரும். இல்லாட்டி அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சு லாரி எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வீட்டில் போய் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம், சாப்பிட்டு வந்துடலாம், போயிட்டு வரலாம், லாரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. லாரி இத்தனை காவல்துறை கட்டுப்பாட்டில் நம்ம தான் ஒப்படைச்சிட்டு வந்திருப்போம். திரும்ப போய் கேட்டால், சார் நானும் உங்களை மாதிரி குளிக்க போயிட்டேன் சார்,
திரும்ப வந்து பார்த்தா லாரி எடுத்துகிட்டு போயிருக்கேன், அது என்னென்னு விசாரிப்போம் சார், வழக்கா பதிவு செய்யும் சார்னு சொல்லுவாங்களே தவிர அடுத்து செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் தமிழ்நாடு அரசிற்கு தெரிந்தே தான் நடக்கிறது, மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிந்தே தான் நடக்கிறது. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இங்கே ஒரு ஐஏஎஸ் தன்னுடைய சீட்டில் ஐஏஎஸ் அதிகாரியாகவே மாவட்ட ஆட்சியராகவே இருக்கணும்னா அந்த மாவட்டத்தில் இருக்க ஆளுங்கட்சியை அவர் அனுசரித்து போயே ஆகணும். அந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய எல்லா வகையான ஆளுங்கட்சியினுடைய இல்லீகல் பிஸ்னஸையும் அவர் கண்டுக்கிறாமல் இருக்கணும். அப்போ தான் அவர் மாவட்ட ஆட்சியராக இருக்க முடியும். ஒருவேளை நான் நேர்மையான பேர் வழின்னு சொல்லி அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு போனார்னா அவர் அங்கே ஐஏஎஸ் இருக்க மாட்டார், வேறு ஒரு துறைக்கு ஏதாவது ஒரு செயலாளராக மாற்றப்படுவார். டம்மியாக கொண்டு போய் போடுவாங்க, ஐயா சகாயத்தை கொண்டு போய் போட்ட மாதிரி. இதே மாதிரி தான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள். அப்போ ஒரு ஆளுங்கட்சி தான் இங்கே டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறது, முடிவு செய்யும் அதிகாரமாக இருக்கிறது. அப்போ அவர்களை மீறி இந்த கனிம வள திருட்டை இந்த அரசு இந்த அரசியல்வாதிகளை தாண்டி ஐயோ ஒரு ஐஏஎஸோ ஒரு ஐபிஎஸோ ஒரு எஸ்பியோ ஒரு கமிஷனரோ அல்லது ஒரு மாவட்ட ஆட்சியரோ செய்ய மாட்டாங்க. அது ஒரு பக்கம். அப்போ அப்படி வெட்டி எடுத்துகிட்டு போய் ஒட்டுமொத்த கன்னியாகுமரியினுடைய மலைகளும் வெற்றி வீழ்த்தப்படுது. இதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பல்வேறு வகையான ட்ரோன் ஷாட்லாம் வந்துருச்சு. ட்ரோன் மூலமாக எடுத்த காணொலிகள் எவ்வளவோ வந்துருச்சு, எவ்வளவோ ஃபோட்டோஸ் வந்துருச்சு, எவ்வளவோ வீடியோஸ் மொபைலே போய் எடுத்துகிட்டு வந்து போட்டவங்களாம் இருக்காங்க. அங்கே அதே கன்னியாகுமரி தொகுதியில் பத்மநாபபுரத்தில் நம்ம சீலன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் தான், நம்ம சகோதரர் தான், அவரெல்லாம் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்கார். நான் எப்படி எங்கள் பகுதியிலலாம் போராடணும், அது மாதிரி சீலன்னு ஒரு சகோதரர் வந்து அந்த பகுதியில் முழுக்க போராடிக்கிட்டு இருக்காரு, கன்னியாகுமரி பகுதி முழுக்க. அப்போ அவங்க நிறைய காணொலிகள் வெளியிடுறாங்க. இது அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருக்குமா, எம்எல்ஏ எம்பிக்கு தெரியாமல் இருக்குமா, இப்போ புதுசாக ஜெயிச்சார் அந்த பகுதியில் விஜய் வசந்த், அவருக்கு தெரியாமல் இருக்குமா? எல்லா பேருக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் அவர்களுக்கெல்லாம் கமிஷன் போகும். அவர்களுக்கெல்லாம் இதில் வரக்கூடிய வருமானங்கள் இழந்துடக்கூடாதுன்றக்காக கனிம வளத்தை கண்டுக்கவே மாட்டாங்க. அது ஒரு நாளைக்கு இந்த இயற்கைக்கு அவர்கள் பதில் சொல்லியாகணும், மறுமையில் அவங்க பதில் சொல்லணும், அது இறைவன் பார்த்துக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த திமுக புதுசாக என்ன வகையான திருட்டை கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா காவிரியில் தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு நாம் நினைக்கிறோம், காவிரியில் தண்ணி வந்தால் கர்நாடகாவில் தண்ணி இல்லை, டேமில் தண்ணி இல்லை, அதனால் தண்ணி வரலைன்னு. ஒரு பக்கம் கர்நாடகா என்ன செய்யுது, ஒரு அணை தான், அதாவது நம்மளுக்கும் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரே ஒரு அணையில் தான் ஒப்பந்தம். அந்த அணையில் இருந்தால் தான் தண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. இவர்கள் என்ன செய்யறாங்க, அதுக்கு பேரலா அதற்கு பக்கவாட்டிலேயே பல்வேறு வகையான அணைகளை கட்டிடுறாங்க. இந்த அணையினுடைய நீர்மட்டம், இப்போ நம்மளுக்கு வந்து கிருஷ்ணசாகர் அணையினுடைய நீர்மட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவு உயரும் போதே அந்த தண்ணியை திறந்து கொண்டு போய் பக்கத்து அணைகளை ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அப்போ நாம கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா இந்த அணையில் தண்ணி இருந்தால் தான், கேஎஸ்எஸ்ஆர் அணையில் தண்ணி இருந்தால் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். இது ஒரு பக்கம். அடுத்து என்ன செய்கிறாங்க, ஒருவேளை அந்த தண்ணீர் திறந்து விடப்பட்டால் இங்கே இருக்கிற மணல் பிஸ்னஸ் போயிடும், இந்த மணல் வியாபாரம் போயிடும். மணல் வியாபாரம் என்பது ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கே விற்கிறாங்கன்றது கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து தமிழ்நாட்டில் விற்கிறது ஒரு சிறு பங்கு தான், ஒரு 10% தான். 90% வெளி மாநிலங்களுக்கு, குறிப்பாக பெங்களூரு போன்ற பெரிய நகரங்களுக்கு, ஒட்டுமொத்த கர்நாடகாவிற்கும், இன்னும் சொல்லணும்னா கர்நாடகாவினுடைய ஒரு பெரும்பகுதி, குறிப்பாக சொல்லணும்னா ஒட்டுமொத்த பெங்களூருக்குமான கட்டிட பணிகளுக்கு தேவையான மணல் அனைத்தும் இங்கேருந்து தான் போகுது, காவிரியிலேருந்து தமிழ்நாட்டு பகுதியிலேருந்து தான் போகுது. அப்போ இந்த மணல் அள்ளணும்னா காவிரியில் தண்ணி வரக்கூடாது, காவிரியில் தண்ணி வந்தால் மணல் அள்ள முடியாது. அப்போ காவிரியில் தண்ணியை நிறுத்த சொல்லுவதே, காவிரியில் தண்ணி வரவிடாமல் தடுப்பதே தமிழக அரசியல்வாதிகள் தான். இதுதான் உண்மை. இது ஒரு பக்கம். இப்போ இந்த மணலெல்லாம் ஒரு பக்கம் கேரளாவுக்கும் கடத்தப்படுது, தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கும் கடத்தப்படுது, தமிழ்நாட்டிலேருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் போகுது, மாலத்தீவுக்கும் போகுது, இப்படி பல நாடுகளுக்கும் போகுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் போகுது, வேற தீவுகளுக்கும் போகுது. இது எல்லாமே கட்டிட பணிகளுக்கு இங்கேருந்து போகுது. இது போகிறதுக்கு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுறாங்க. வெளிநாடுகள்னா மாலத்தீவு போன்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இந்த விஞ்ஞான திருட்டை செய்யக்கூடிய திமுக புதிதாக இப்போ இந்த 2 ஆண்டுகளில் புதிதாக ஒரு திருட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படின்னா, இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டங்கள் எல்லாம் தண்ணி பாய்ச்சையில் பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலையுமே மண் மணல் எல்லாமே கலந்து இருக்கும். மணல் என்பது தனியாக ஆற்றில் உருண்டோடி வந்து உருவாகிறதா, பல்காக உருவாகுது. ஆனால் எல்லா மண்ணுலையுமே இப்போ நம்ம தோட்டங்காட்டிலே பார்த்தீங்கன்னா தண்ணி பாஞ்ச வாய்க்கால தண்ணியெல்லாம் நின்றதுக்கப்புறம் காய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பெருவாரியான தண்ணி வேகமாக போச்சோ அந்த இடத்துல கொஞ்சம் அந்த மணல் தேங்கி நிற்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், தோட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சையில் அந்த வாய்க்காலில் மணல் நிற்கும். இதே டெக்னிக்கை இங்கே கொண்டு வர்றாங்க. என்ன செய்கிறாங்க, எப்படி எம் சாண்டு பி சாண்டு, அதாவது ஒரு பாறையை உடைச்சு 3/4 இன்ச்சு ஜல்லி 1.5 இன்ச்சு ஜல்லி, அதுக்கப்புறம் இப்படி எம் சாண்டு பி சாண்டு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்களோ, இதை பிரிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்களை வச்சு அதை பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் வச்சிருப்பாங்க. அந்த யூனிட் அரைக்கும் எந்திரங்கள், அதுக்கு பேர் கிரஷர்னு சொல்லுவாங்க. இந்த கிரஷர் மாதிரியே என்ன செய்யறாங்க, குளங்களுக்கு பக்கத்தில் பெரிய பெரிய கம்மாய், பெரிய பெரிய குளங்கள், பெரிய பெரிய அரசு புறம்போக்கு நிலங்களை பூராத்தையும் அதுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு பட்டா நிலங்களில் இந்த கிரஷரை போட்டுறாங்க. இந்த கிரஷரில் இப்போ என்ன செய்கிறாங்க, மண் சாதாரணமாக குளத்து மண், கம்மா மண், ஓட மண், இது போகிறதுக்கு பட்டா இடங்களில் இருக்கக்கூடிய மண், தனியார் நிலங்களில் இது போகிறதுக்கு அரசினுடைய புறம்போக்கு இடங்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணை புறாத்தையும் கொண்டு வந்து இந்த கிரஷரில் கொட்டுறாங்க. கிரஷரில் கொட்டி கொஞ்சம் பீச்சி தண்ணி அடிக்கிறது, அதாவது கொஞ்சம் ஃபோர்ஸாக பீச்சி தண்ணி அடிக்கிறது. இப்போ இந்த தண்ணியை அடித்து அந்த மண்ணை பூராத்தையுமே அலசுறது. இந்த மண்ணை பூராத்தையும் அலசும் போது என்னாங்க, ஒரு 4 கேட்டகரி 5 கேட்டகரியாக பிரியும். முதல் எடுத்த உடனே அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கற்கள், ஒரு உருண்டை கற்கள் கிடைக்கும், சின்ன சின்ன கற்கள் இருக்குது. இந்த கற்களை பூரா தனியாக பிரித்து எடுக்கிறாங்க.
அடுத்தபடி அதை அலசி எடுக்கும்போது தண்ணியோடைய கரைஞ்சு அதுல இருக்கக்கூடிய களி, அதாவது களிமண்னு சொல்லுவோம், சேறு சகதி. இப்போ ஒரு மழை பெஞ்சுன்னா நம்ம சேறு சகதிங்கிறோம்ல, இது மாதிரியான ஒரு கழிவு, நுண்ணிய களிமண், இந்த சேறு சகதி பூராமே கழுவி ஒரு இடத்துல போய் அது ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். தண்ணியை கலந்து போகும், அது லேயர் பை லேயரா வடிகட்டி ஃபில்டர் ஆகி போயிட்டே இருக்கும். இது ஒரு 2-3 தடுப்பு வச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் கழுவி போக அடுத்து கொஞ்சம் பெருவட்டான மண்ணு மாதிரி கொஞ்சம் பிரியும், அந்த மண்ணையும் தனியா எடுத்துருவாங்க. இதற்கப்புறம் இதை பூரா கழிவு எடுக்கும்போது பியூரா ஒரு மணல் வரும். இந்த மண்ணை பூரா இப்போ ஒரு லோடு மண்ணை வந்து கரைச்சி கழுவி எடுக்கிறாங்கன்னா அதுல ஒரு அரை லோடு மணல் வரும். இந்த மணலை தான் நல்லா வெள்ளை வெள்ளேன்று வரும். அந்த மணலை கொண்டு வந்து தான் இப்போ காவிரி ஆத்து மண், கரூர் மண், திருச்சி மண்ணுன்னு சொல்லி தென் தமிழகத்தில் விற்கிறாங்க. இது வெறுமன தென் தமிழகத்தில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க இருக்கு. நான் பார்த்தது மதுரையில், திண்டுக்கல்ல, சிவகங்கையில். இதை பார்த்ததுனால நேரடியாக நான் ஒரு இடத்துல போய் ஒரு விஷயத்தை பார்க்குறோம்னா சும்மா பார்த்துட்டு ஒருத்தவங்க சொல்கிற கேட்டலாம் வரமாட்டோம். நான் என்னுடைய கைபேசியிலே இருக்குது. நான் அந்த வேடசந்தூரில் ஒரு மண், இந்த மாதிரியான மண் செயற்கை மணல் தயாரிக்கக்கூடிய, இதுக்கு பேரே செயற்கை மணல் தான் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கம்பெனி மண்ணுன்னு அங்கிட்டு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் செயற்கை மண், ஒரு பக்கம் கம்பெனி மண்ணுன்னு சொல்லுவாங்க, மணல்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து மக்களுக்கு தெரியாது. இவங்களுக்குள்ள இருக்க கோடு வேறு, இந்த லாரிக்காரங்களுக்கு இருக்க கோடு வேணும்னா குவாரி மணல் அப்படிம்பாங்க. அப்படி போய் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப இந்த செயற்கை தயாரிக்கிற மணல் தயாரிக்கிற இடங்கள்லயே திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர் பகுதிகள் முழுக்க இந்த மாதிரியான குவாரிகள் தான். இதை நான் எப்படி கண்டுபிடிச்சின்னா, மணல் வந்து ஈரமாகவே போய்கிட்டு இருந்துச்சு. பொதுவாக ஆற்றுல அல்ற மணலில் வந்து ஈரம் இருக்கும், ஆனால் இவ்வளவு நீர் சொட்ட போய்கிட்டு இருக்காது, நீர் வடிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்காது. மணலில் ஈரத்தன்மை இருக்கும், ஆனால் தண்ணி வடிகிற அளவுக்குலாம் போகாது, அந்த அளவில் தான் இருக்கும் ஓடைகள் அல்ற மண். ஓடைகளில் இவ்வளோ பியூரிட்டியாகவும் இருக்காது. அதாவது ஒரே மாதிரியான மண், இப்போ எம்சாண்ட் பிசாண்டா பார்த்தீங்கன்னா அதில் பெரிய கல்லெல்லாம் இருக்காது, ஒரே மாதிரியான சைஸ் இருக்கும். அந்த குருணையாக இருக்குன்னா அது எத்தனை எம்எம் இருக்கோ அத்தனை எம்எம்ல தான் எல்லா மணல் இருக்கும். ஆனால் இதே ஓடையில் அல்றதுல கல், பெரிய கல் இருக்கும், சின்ன கல் இருக்கும், குருணை கல் இருக்கும், இப்படி பல கூழாங்கல் இதில் மாதிரிலாம் கடந்து எழும். இதனோட ஓடையில் அல்ற இவ்வளவு தண்ணி இருக்காது, அதே மாதிரி இவ்வளவு பியூரிட்டியா இருக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்து அந்த லாரி, எம்டி லாரி போறதை ஃபாலோ பண்ணி போய் ஒரு குவாரிக்குள்ள ஏறி குதிச்சு அங்க இருக்கவங்களை எல்லாம் சமாளிச்சு அவங்க ஓனருக்கு கால் பண்ணி பேசுற அந்த நேரத்துக்குள்ள அங்கிட்ட ஒரு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கையிலேயே என்ன நம்மள அவங்களுக்கு தெரியும் இவங்க கனிம வளத்துக்கு எதிராக போராடுற கட்சி அப்படின்ட்டு. அப்ப என்ன செய்யறோம், நாம என்ன பண்றோம், பூராமே ஷூட் பண்ணி கொண்டு வரோம். அப்பதான் இதை பூராமே தெரிஞ்சுக்கிட்டோம். மணல் தனியா பிரிச்சு எடுத்துடுறாங்க. இது இருக்கிறதுலே காஸ்ட்லியான ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஒரு லோடு வந்து 20,000 இருந்து 60,000 வரையும் போகுது ஒரு லோடு. அது வந்து யூனிட்டை பொறுத்து. ஒரு யூனிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் என்னுடைய கணிப்பு சரியா இருந்தால் ஒரு யூனிட்னா அளவு எப்படி இருக்கும்னா, ஒரு டிராக்டர்ல நிரப்புற அளவு இருக்கிற பேர் யூனிட். இதே ஒரு டிப்பர் லாரினா 4 டிராக்டர்ல ஏற்றக்கூடிய மணலை ஒரு டிராக்டர்ல ஏற்றுற லாரியும் இருக்கு, ஒரு லாரியில ஏற்றுறது. இன்னொன்று ஒரு 6 டிராக்டர் நிறைய 6 யூனிட் பிடிக்கிற மணல் லாரியும் இருக்கு. அப்போ என்ன பண்றாங்க, ஒரு யூனிட்டுங்கிறது என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா 5,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் வரையும் போகுது ஒரு டிராக்டரோட மணலினுடைய ரேட்டு. இப்போ என்ன ஆகுது, இதுலயே இன்னொரு கேட்டகரி பிரிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த நுண்ணிய களிமண்ணை பூரா இதை பூரா என்ன செய்யறாங்க, ஓடு கூரைகளுக்கு மேலே ஓடு பதிக்கிறாங்க, அந்த மாதிரி ஓடு தயாரிக்கிற கம்பெனிகளுக்கு பூரா அதை விற்கிறாங்க. இது போகிறதுக்கு அதில் இருக்க சரளை கற்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கற்கள் உருண்டை கற்கள்லாம் எடுத்து போடுறோம். இந்த கற்களை பூரா என்ன செய்யறாங்க, வீட்டோட பேஸ் பண்ணுறதுக்கு போடுறது, எங்கேயாவது மண் ரோடுகள் போடுறதுக்கு, இந்த மாதிரியான தனியாரினுடைய கட்டட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அதை கொடுத்துறாங்க. அப்போ ஒரு குளத்தினுடைய மண்ணை அள்ளிட்டு வந்து திருடிட்டு வந்து, ஒரு கம்மாயோட மண்ணை அள்ளிட்டு வந்து திருடிட்டு வந்து, அரசு புறம்போக்கு நிலங்களில் இருக்க மண்ணை வந்து திருடிட்டு வந்து அதை கொண்டாந்து அரைச்சு இத்தனையா பிரித்து இதை புது வகையான டெக்னிக்காக பண்ணுனது இந்த திமுகவினுடைய புதுவிதமான திருட்டு. இதைத்தான் நாம பதிவு செய்யறோம். ஏன்னா இதற்கு முன்னாடி அதிமுகவில் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்துட்டாலே இப்போ அதிமுகன்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு அமைச்சர் எந்த அளவிற்கெல்லாம் ஒரு திருட்டுத்தனத்தை செய்ய முடியுமோ, ஒரு அமைச்சர் எந்த அளவுக்குலாம் ஊழல் பண்ண முடியுமோ, லஞ்சம் வாங்க முடியுமோ, அதை பூராத்தையும் திமுகவினுடைய ஒரு கிளை செயலாளரை செஞ்சு முடிச்சிருவார். அந்த அளவிற்கு திமுகவில் இருக்கவங்க பூராமே மிகப்பெரிய கிரிமினலாக தான் இருப்பாங்க. அதற்கு ஒரு உதாரணம் தான் இது பூரா. இந்த மாதிரியான கிரஷர், அதாவது இந்த மாதிரியான செயற்கை மணல் தயாரிக்கக்கூடிய பிளான்ட் எல்லாம் போடுற இடம்னு பார்த்தீங்கன்னா அரசு புறம்போக்கு ஒரு 20 ஏக்கர் 50 ஏக்கர் 100 ஏக்கர் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரியான இடங்களுக்கு பக்கத்திலே போடுவாங்க. சகோதரி, நம்மளுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் நாம் தமிழர் கட்சியில் ஒரு கொள்கை இருக்கு. என்னன்னா, மலைகளை உடைக்கக்கூடாது, கல்லை உடைக்கக்கூடாது, ஓடையில் இருக்க மணல் அள்ளக்கூடாது. ஏன்னா மணல் என்பது கூழாங்கற்களின் குழந்தை. இந்த மணல் என்ன செய்யும், இந்த மணல் மட்டும்தான், மணல்ல உங்களுக்கு ஒரு மரமோ செடியோ புல்லோ முளைக்காது, மண்ணுல முளைக்கும். மண்ணுக்கு மணலுக்கு வித்தியாசம் இருக்கு. மண்ணுல முளைக்கிற செடியோ கொடியோ மரமோ மணல்ல முளைக்காது. அப்ப இந்த மணலை பூரா வலிச்சு அள்ளிட்டீங்கன்னா இந்த ஆறு செத்து விடும். இந்த மணல் தான் ஆறில் வரக்கூடிய தண்ணியை, ஓடி வரக்கூடிய தண்ணியை அந்தந்த பகுதி தேவையான நிலத்தடி நீர் மட்டமாக உறிஞ்சி வைக்கிறது. இப்போ இந்த மணலை பூரா அள்ளிட்டிங்கன்னா நிலத்தடி நீர் பாதிக்கப்படும். மணலை பூரா சுற்றி அள்ளி முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஓடையிலையோ அந்த ஆற்றுலையோ கண்டிப்பாக மண்ணாக மாறிடும். அதான் மண் மட்டும் தான் இருக்கும். மணல் வலிச்சு அள்ளிட்டிங்கன்னா மண் வந்துடும். மண் வந்துருச்சுனாக்க அதில் பூரா செடி கொடி மரங்கள் முளைக்க ஆரம்பிச்சிடும், களைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும், நாணல் புல் இந்த மாதிரியான முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஓடை வந்து தூர்வாராமல் கடந்து போயிடும். அப்போ அதில் வந்து மழைநீர் சேமிக்க முடியாது, மழைநீர் ப்ராப்பராக போய் குளங்களை நிரப்பாது, மாறாக பிச்சுக்கிட்டு வேற பக்கங்களில்
காட்டுகளுக்குள்ள போய் தண்ணி போய் வீணா போயிடும். அப்போ குளங்களுக்கு போற அந்த நீர்வழி தடங்கள் பூரா சேதமாயிரும். அப்போ இதனால தான் நம்ம மணல் அள்ளக்கூடாது அப்படின்னு நீர்நிலைகள்ல மணல் அள்ளக்கூடாதுன்னு சொன்னோம். ஆனால் கம்மாய்கள்லயே குளத்திலேயே கிடக்கிற வண்டல் மண்ணை நீ அள்ளுறதுனால எங்களுக்கு எந்த வகையான தொல்லையும் இல்லை. இப்போ இந்த வண்டல் மண்ணை அள்ளிட்டு போய் தான் செயற்கை மண்ணெல்லாம் அலசி கழுவி எல்லாமே செய்யறாங்க. ஆனால் இதனால நம்மளுக்கு தொல்லை இல்லை. இன்னும் சொல்லணும்னா குளமே தூர்வாரின மாதிரி தான் ஆகுது. அள்ளிட்டு போங்க, நாங்கள் வேணாம்னு சொல்லணும். ஆனால் என்ன செய்யறாங்க, இந்த குளத்து கரையில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குன்னா கம்மாய் இருக்குன்னா அந்த கம்மாய்க்கும் குளத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆயக்கட்டுன்னு சொல்லி ஒரு பகுதிகள் இருக்கும். அப்படின்னா என்னன்னா ஒரு குளமோ கம்மாயம் இருக்குன்னா அதில் 4 கரைகள் இருக்கு. 4 திசையிலும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இந்த 4 கரையில் இருக்கக்கூடிய தோட்டங்களுக்கும் தண்ணீர் பாயாது. ஒரு கம்மாயினுடைய நீர் வெளியேற பகுதி எதுவோ மதகு பகுதி எதுவோ அந்த பகுதியில் மட்டும்தான். இன்னும் குறிப்பாக சொன்னால் ஒரு கம்மாயில் 3 திசைகளுக்கு தண்ணீர் பாயாது. அது நிலத்தடி நீர் மட்டமாக தான் மற்றவங்க பயன்படுத்த முடியும். ஆனால் கம்மாயினுடைய நீர் பாசனத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்கன்னா அந்த கம்மாயினுடைய பள்ளத்து பகுதி கரை. 4 கரையில் ஒரு கரை பள்ள பகுதியாக இருக்கும். அந்த பள்ளத்தினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள் மட்டும்தான் பயன்படும். அந்த நிலங்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய அந்த கம்மாயினுடைய தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய நிலங்களுக்கு பேர் தான் ஆயக்கட்டு. சரிங்களா? இந்த ஆயக்கட்டுக்காரர்களை மிரட்டுகிறார்கள். இந்த குளங்களையும் கம்மாயிலையும் போய் திமுககாரவங்க கிரஷர் மாதிரி போட்டு அலசி கழுவி எடுக்கும்போது அந்த மண்ணை கொண்டு போகிறதுக்கோ வர்றதுக்கோ இந்த கரைகளை பூரா டேமேஜ் பண்ணுறாங்க. இந்த குளத்தை பூரா டேமேஜ் பண்ணுறாங்க. இவங்க எந்த குளத்தை தூர்வார்னா மக்களுக்கு பயன்படுமோ, எந்த விவசாயிகள் பயன்படுமோ அந்த விவசாயிகளை இவர்கள் அந்த கரைகளை பூரா அழிக்கிறது, அவங்களுடைய போக்குவரத்து பாதைகளை பூரா தொந்தரவு செய்கிறது. இன்னும் சொல்லணும், இந்த மண்ணை அள்ளிட்டு போகிற கனரக வாகனங்கள் இந்த லாரிகள் போய் வந்த பகுதியில், ஜேசிபி ஹிட்டாச்சி போய் வந்த பகுதியில் அடுத்து எந்த ஒரு விவசாய உபகரணங்களையும் கொண்டுக்கிட்டு டிராக்டரில் போக முடியாது, வர முடியாது. ஒரு டிராக்டரே ஒரு விவசாய பொருட்களை கொண்டுகிட்டு போக முடியல. விவசாய அறுவடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வர முடியாட்டி டிராக்டர் போகாத இடங்களில் 2 வீலர் போகாது, ஒரு டாடா ஏஸ் போகாது, வேற ஏதாவது சிறிய வகையிலான ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரியான பொருட்கள் போகாது. அப்போ அந்த விவசாயிகள் நேரடியாக இந்த குளத்து மண்ணை திருடுறவங்கனால பாதிக்கப்படுறாங்க, வெகுஜன மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்றதான் நம்மளுடைய இந்த திருட்டில், இப்போ நவீன திருட்டில் பாதிக்கப்படுறது விவசாயிகள் நேரடியாக அந்த குளத்து மண் அலையில். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இந்த திமுக அரசு ஒருவேளை இதை கூட சட்டப்படி நடைமுறைப்படுத்தி விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் இவங்க செய்கிறதே திருட்டுத்தனமே. இந்த செயற்கை மணல் எந்த அளவிற்கு பாண்டிங்காக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. அது ஏதாவது சிவில் இன்ஜினியர் உண்மையிலுமே இது வீடு கட்டுறதுக்கு இது ஏற்புடையதா? ஏன்னா நீங்க சொல்றது பாத்தீங்க அப்படின்னா இத்தனை வாட்டி அலசி கழுவி அதை ரெடி பண்ணி அதை வச்சு ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னா எத்தனை நாளைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்? இல்ல சகோதரி, பொதுவாகவே ஏற்கனவே நீங்க நல்ல ஒரு சிவில் இன்ஜினியரை கேட்டீங்கன்னா தெரியும். ஆற்று மணல் இருக்குல்ல, என்ன சொல்லணும்னாக்கா காவிரி படுகையிலேருந்து எடுக்கிறாங்கல்ல ஆற்று மணல், அதை காவிரி மண்ணுன்னு சொல்லுவாங்க. அல்லது எங்கள் பகுதியில வந்து திருச்சி மணல், அதாவது பேர் சொல்லுவோம், ஒவ்வொரு பகுதி ஒரு மாதிரி இருக்கும். எங்களுக்கு வந்து எங்கள் பகுதியில் நத்தம், மதுரை இந்த பகுதியிலலாம் அந்த மணலுக்கு பேர் திருச்சி மணல், கரூர் மணல் அல்லது காவிரி ஆற்று மணல் இப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த மணலுக்கு இருக்கக்கூடிய உறுதித்தன்மை இது வரைக்கும் வேறு எந்த மணலுக்கும் இல்லை, எந்த எம்சாண்டுக்கும் இல்லை, எந்த பிசாண்டுக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் சிவில் இன்ஜினியரோட கருத்து. இதை நீங்கள் முழுமையாக ஒரு சிவில் இன்ஜினியர் வரையில் கேட்டிங்கன்னா கூட தெரியும். ஆனால் நான் விசாரித்த வரை எம்சாண்டு பிசாண்டுக்கு வந்து அந்த பிடிப்பு இருக்காது, அந்த பாண்டிங் இருக்காது, காவிரி மணலுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த மணல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மணலுக்கும் இந்த செயற்கை மணலுக்கும் காவிரி மணலுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் நம்ம கேட்டு அதுகளை சொல்லும்போது தான் மக்களுக்கு தெரிய வரும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் தெரியாமலும் சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஆனால் என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா அந்த மணல்கள் வந்து காவிரி மணலுக்கு நிகரா இருக்காது. ஏன்னா இது தனியாக செயற்கையாக பிரிச்சு எடுக்கிறனால இது எம்சாண்ட் பிசாண்ட் எந்த அளவுல தரமா இருந்துச்சோ அந்த அளவிற்கு தான் இதனுடைய தரம் இருக்குமே தவிர காவிரி மணல் அளவுக்கு தரமா இருக்காதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது ஒரு சிவில் இன்ஜினியர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஏன்னா அந்த மணல் எந்த வகையான இதுல இருக்கு, தன்மையில இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா நான் பார்த்தவரை இவர்கள் நல்லா அலசி கழுவி பலன்னு கொடுக்குறாங்க. நம்ம என்ன சொல்றது, நம்ம சோறை வேக வச்சு அள்ளி கொண்டா தட்டுக்குடையில போடுவாங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய பந்தியில எல்லாம், பெரிய பந்தி இதுகெல்லாம் நடக்கும்போது, விழாக்கள் விருந்துகள் நடக்கும்போது அப்படியே தட்டுக்குடையில வடிச்சு அள்ளி கொண்டு கொட்டுவாங்க. அது மாதிரி இவங்க பார்க்கையில பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மணல் பூராமே வந்து விழுந்துகிட்டே இருக்கும். நான் அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு இதான் வந்து அந்த காணொலி முழுக்க போய் எடுத்துட்டு. எனக்கு இதுல என்ன டவுட் அப்படின்னா, ஒரு குளம் இருக்கு, ஒரு குளத்துல வந்து அந்த மண்ணை வந்து எடுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, மொத்தமா மண்ணை வந்து ஜேசிபி வச்சு அள்ள அந்த குளம் வந்து தூர்வாரப்படுது அப்படின்றது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். ஓவரா ஆழம் பண்ணிட்டாங்க அப்படின்னா தண்ணி சேரும்னு நினைக்கிறீங்களா? அது சகோதரி, நீங்க ஒன்று தெரிஞ்சுங்க. இப்போ அந்த குளத்து மண்ணை அள்ளுறாங்க பார்த்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு இருக்க வண்டல் மண், அது செம்மண் இருக்கும், கரிசல் மண் இருக்கும், வண்டல் மண் இருக்கும், எல்லா வகையான மண் இருக்கும். அந்த தேங்கி நிற்கிற மண்ணை பூரா நீங்கள் அள்ளும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த மணல் இதெல்லாம் இருக்கும். அதற்கு பிறகு சட்டு மண் மாதிரி ஒரு லேயர் வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணாங்க, இவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த குளத்தில் இவர்கள் மண் அள்ளுவதனால், கம்மாயில் மண் அள்ளுவதனால் உண்மையிலே சொல்கிறேன், குளத்துக்கு கம்மாய்க்கு சேதமே வராது. ஆனால் இவர்களுக்கு சேதம் வரனா எப்படி வரும்னா, கொதறி அள்ளுவாங்க பார்த்தீங்களா, ஒரு இடத்துல மொத்தமாக அள்ளுறது, அப்புறம் இந்த இடத்துல வந்து மணல் தன்மை குறைவாக இருக்குன்னு இன்னொரு இடத்துல அள்ளுறது. பொதுவாகவே நீரினுடைய முகப்பு பகுதின்னு சொல்லுவோம். நீர் வந்து உள்ள கம்மாய்கள் நுழையிற இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் மணல் தன்மை அதிகமாக இருக்கும். உள்ள வர நடுக்கம்மாய்கள் எல்லாம் மணல் தன்மை எல்லாம் போகும். அப்போ இந்த மணல், அதாவது ஒட்டுமொத்த குளத்திலேயே மண் அள்ளிட்டு போய் நீங்கள் கழுவி விற்கிறது ஒரு பக்கம். இந்த குளத்து மண்ணிலேயே எங்கனையாவது மணல் அந்த மிக்சிங், அந்த ரேஷியோ இருக்கும்ல, இந்த பகுதியில் மணல், அதாவது மண்ணிலேயே மணலுடைய தன்மை அதிகமாக இருக்குது, அதில் குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கொதறி அள்ளுனாங்கன்னா அது என்ன ஆயிரும், ஒரு மேடு பள்ளம் சரியில்லாமல் ஆயிரும்.
இப்போ என்ன ஆகும், ஆடு மாடுகள் தண்ணி குடிக்க போகும், ஆடு மாடு மேய்க்கிறவங்க குளிக்க போவாங்க. இந்த குழந்தைகள் விடுமுறைக்கு கிராமப்புறங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகள் இதில் நகர்ப்புறங்கள்ல இருந்து கிராமப்புறங்களுக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து பூர்வீக ஊருக்கு வந்தேன்னு சொல்கிற நபர்கள் குளிக்க போகையில் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது. ஆடு மாடுகள் என்ன ஆகணும், கொஞ்சம் ஆழம், அதாவது இவ்வளவு இருக்குன்னு கணக்கு பண்ணி தான் உள்ளே போய் தண்ணி குடிக்கும். காலடியில் தண்ணி குடிக்கிறத விட கொஞ்சம் தள்ளி உள்ளே போனால் களங்கள் இல்லாமல் இருக்குன்னு போய் குடிக்கும். அப்படி போகிறதுகளுக்கு தெரியாமல் தவறி கூட விழுந்துரும். அதே மாதிரி தான் குழந்தைகள் இப்படி நிறைய பேர் துணி துவைக்க போனவங்க குளிக்க போனவங்களாம் இறக்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம், இதே அரசு மாவட்ட நிர்வாகமும் நெறிப்படுத்தினா சரியா இருக்கும். நீங்க குளத்து மண் அள்ளுறீங்க, எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிங்க, ஆனால் அதை கூட ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வந்து சரியா பண்ணா ஒரு பக்கம் குளமும் தூர்வாரப்படும், ஒரு பக்கம் அவங்களுக்கு தேவையான மண்ணும் கிடைக்கும். நாம வந்து கனிம வள திருட்டுக்கு எதிரானவர்கள், ஆனாலும் கூட திமுக திருடைய விஞ்ஞான திருட்டையும் சொல்லிடுறோம். அதே நேரத்தில் அதை செய்கிறதுனால அதை தெளிவாக செஞ்சாக்க இன்னும் மக்களும் விவசாயிகளும் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. பொதுவாக அந்த குளத்துக்கரைகளே கம்மாக்கரையிலே ஆயக்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது. விவசாயிகள் பாதிக்காத வண்ணம் அதை செஞ்சால் அது நல்லா இருக்கும். இன்னும் ஏரி குளம்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய அது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ கிராமப்புறங்களில் இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கணும் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது. கண்டிப்பாக இல்லை, கேரளாவுக்கு நிறையா கடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறீங்களங்க சார். கேரளாவுக்கு கடத்தப்படுவது ஓரளவு இப்போ தடுக்கப்பட்டிருக்கா இல்லை இன்னும் அதிகமாக இருக்கா சார்? சகோதரி, கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியினுடைய 10 ஆண்டுகளை நடந்ததை விட அதுவே மிக அதிக அளவில் தான் இங்கேருந்து கொண்டு போனாங்க. இப்போ அந்த 10 ஆண்டுகளை விட இந்த 2 ஆண்டுகளில் அது மாதிரி பல மடங்கு உயர்ந்திருக்கு. இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, கோயம்புத்தூரில் தடாகம்னு ஒரு பகுதி இருக்குது. ஆமாம், அந்த தடாகம் பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது அது பேர் புட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க. புட்டு மண்ணுனா எப்படி சொல்கிறதுனா, நம்ம புட்டு சாப்பிட்றீங்களா, இந்த புட்டு எப்படி அள்ளுனா பொல வருதோ, ஒட்டாமல் பொலன்னு வருதோ, இது மாதிரி அந்த பகுதியில் இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த அளவிற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செம்மண்ணும் மணல் கலந்த செம்மண். இப்போ வெறும் செம்மண்ணுனா சகதி மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கொலன்னு இருக்கும். அந்த மாதிரி மண்ணில் வந்து செங்கல் செய்கிற கஷ்டம். எப்பவுமே செங்கல் செய்வதற்கு பியூரான களிமண்ணோ பியூரான செம்மண்ணோ அதுக்கு தேவையில்லை. எல்லாத்துலேயுமே அதில் மணல் கலந்துருக்கக்கூடிய களிமண், மணல் கலந்துருக்கக்கூடிய செம்மண்ணாக இருந்தால் செங்கல் செய்வதற்கு சரியாக இருக்கும், சரியான ஒரு பதமாக இருக்கும், பக்குவமாக இருக்கும். ஆனால் இந்த தடாகம் பகுதியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான செங்கல் சூளைகள் இருக்கும். இந்த செங்கல்கள்லையே சேம்பர்கள்னு சொல்லுவாங்க. இந்த சேம்பர்கள்னா என்னன்னா, அதோட எட்ஜு வரை ரொம்ப கரெக்டாக இருக்கும், பாயிண்ட்டாக. அதாவது அது வந்து எப்படி சொல்கிறேன்னாக்க, நாம் அந்த இதுகளில் சூளைகளில் வச்சு வேக வைக்கிறத விட அது வந்து பல்காக ஒரு செட்டப்பில் செய்யக்கூடியது அந்த சேம்பர்கள். அந்த சேம்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சேம்பர்கள் மட்டும், செங்கல் சேம்பர் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சேம்பர்கள் இருக்கும். புரியுதுங்களா? இது ஏன்னா, சரி இவ்வளவும் தடாகத்தில் செஞ்சு எங்கே போகுதுன்னா முழுக்க கேரளாவுக்கு தான் போகுது. தடாகத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய செங்கல்கள் பூரா ஒரு பக்கம் கேரளாவிற்கும் இன்னொரு பக்கம் பார்டரில் இருக்க மசினகுடி வழியாக கர்நாடகாவிற்கும் தான் போகுது. ஒன்று மச்சனக்குடி வழியாக போகும், இல்லாட்டி சத்தியமங்கலம் வழியாக போகும். அப்போ முழுக்க ஏன் அந்த செங்கல்னா, அந்த செங்கலுக்கான மண் அவ்வளோ தரமான மண்ணாக இருக்குது. அதோட எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, வெட்ட வேண்டியது, தண்ணியோட குலைக்க வேண்டியது, அப்படியே செங்கலாக செய்ய வேண்டியது. இதே மற்ற ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கல் செய்வதற்கு செம்மண் ஒரு குறிப்பிட்ட அளவு, மணல் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு, அதோட சேர்ந்து கரம்பை கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு, இது மூணையும் போட்டு பிசைஞ்சு அதை பூரா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இதை ஒரு கேட்டகரி கொண்டாந்து அது ஒரு பக்குவத்தில் கொண்டாந்து இதுக்கப்புறம் தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் தடாகத்தில் இருக்கக்கூடிய மண்ணுங்கிறது எடுத்த உடனே அப்படியே செங்கலாக செஞ்சு கொண்டு போகலாம். அவ்வளோ தரமான மண், அதில் வரக்கூடிய செங்கலும் அவ்வளோ தரமாக இருக்கும். நீங்கள் கேரளா முழுக்க ஃபேமஸான செங்கல்னா தடாகம் செங்கல் தான். அப்போ ஒரு பக்கம் இங்கிருந்து கனிம வளங்கள் செங்கலாக போகுது கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு, ஒரு பக்கம் மணலாக போகுது கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க இங்கிருந்து கேரளாவுக்கு போகக்கூடிய கனிம வளங்கள் போக திரும்ப ரிட்டன் லோடு வரையில் அங்கே இருக்க மருத்துவ கழிவு புறம் கொண்டாந்து கொட்டுறான். அப்போ இப்போ தமிழ்நாடு என்ன ஆயிருது, ஒரு பக்கம் கனிம வளங்களை திருடி பக்கத்து மாநில கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கழிவு இங்கே கொண்டாந்து கொடுக்குறான். நீங்கள் தமிழ்நாட்டினுடைய இந்த தாக்கத்தை நம்ம பேசுகிறோம், கேரள அரசு எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. அவன் மாநிலத்தில் ஓடைகள் இருக்குல்ல, அவன் மாநிலத்திலே மலைகள் இருக்குல்ல, நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளாவுக்கு அது கிழக்கு தொடர்ச்சி மலை தானே, கிழக்கு பக்கத்தில் தானே இருக்குது, கேரளாவுக்கு கிழக்கு புறத்தில் தானே இருக்குது. அதே பகுதியில் கொஞ்சம் உடச்சி எடுக்க வேண்டியதானே, எடுக்கவே மாட்டாங்க. அப்போ கேரளாவினுடைய கனிம வளங்கள் பூராமே பாதுகாக்கப்படுது. அங்கே பல ஆயிரக்கணக்கான ஓடைகள் இருக்குது, பெரிய பெரிய நதிகள் வேணா இல்லாமல் இருக்கலாமே தவிர, காவிரி மாதிரி, வைகை மாதிரி, பாலாறு மாதிரி பெரிய நதிகள் வேணா இல்லாமல் இருக்கலாமே தவிர, ஆனால் அங்கேயும் பெரிய பெரிய ஓடைகள், நீர் ஓடைகள் இருக்கு. அந்த ஓடைகள் இருந்து அவன் மண்ணை அள்ளவே மாட்டான். அங்கே இருக்க மலைகளை உடைச்சி எம்சாண்ட் போடவே மாட்டான். அவனுடைய மருத்துவ கழிவுகள் அங்கேயே கொட்ட மாட்டான். மருத்துவ கழிவுனாக்க ஏதோ சும்மா வந்து இந்த கோழி கழிவுல கோழியோட இறகு, தலை, கால் அப்படி கிடையாது. நான் சொல்லக்கூடிய மருத்துவ கழிவுங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு மருத்துவமனை இருக்கும், ஒரு மருத்துவமனையில் ஒரு சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, ஒரு பெருவரில் மட்டும் கட் பண்ணி எடுக்கன்னு இருப்பாங்க. அந்த பெருவரில் அவங்கள்ட்ட கொடுத்து விட்டுருக்காங்க, அவங்க பெருவரில் கட்டி எடுத்துட்டாங்க, இந்த வீட்டுக்கு கொண்டு போக கொடுக்க மாட்டாங்க. அதுதான் மருத்துவ கழிவு. ஒரு பெருவரெல்லாம் சரியா போயிடும், ஒரு சுண்டு வரலாம் சரியா போயிடும். ஒரு காலை எடுக்கிறாங்கன்னா அதை பூராத்தையுமே பெரிய பெரிய பேக்கில் காற்று போகாத அளவு கட்டி தூக்கி போட்டுருவாங்க. கருப்பு கலர் பேக்ல கட்டி தூக்கி போட்டுருவாங்க. நான் இதெல்லாம் ஏதோ பஞ்சு தான் கொண்டு வந்து போடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நம்ம ஊர்ல பஞ்சு, மருந்து டப்பா அப்படிதான் போடுறாங்க. நம்ம ஊர்ல என்ன நினைக்கிறாங்க, மருத்துவ கழிவுனோடனே ஏதோ காயங்களுக்கு புண்ணை தொடச்சிட்டு போட்ட பஞ்சு, ஊசி போட்டு முடிச்சிட்டு அந்த சிரிஞ்சு, அந்த இன்ஜெக்ஷன் போட்ட அந்த நீடிலு, குளுக்கோஸ் போட்ட குளுக்கோஸ் டப்பா, இதெல்லாம் ரீசைக்கிளுங்க அவனுக்கே தேவைப்படும். அதெல்லாம் இங்கே போட்டு விட மாட்டாங்க. அதுகளும் கூட இருக்கும், ஆனால் பெருவாரியாக அது இருக்காது. மருத்துவ கழிவுங்கிறது இப்போ குளுக்கோஸ் டப்பா இருக்குல்ல, அது பிளாஸ்டிக், அது ஒரு ரேட்டு.
கிட்டத்தட்ட ஒரு கிலோவை 20 ரூபா 15 ரூபா அந்த ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. திரும்ப அதில் இருக்கிற ஊசியா தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஊசி வீணா போகிறதான். ஆனால் அதே இது லட்சக்கணக்கான ஊசியெல்லாம் ஒன்று சேரும்போது அது பூரா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்யுது, மீண்டும் உருக்குறதுக்கு அது போயிடும். புரியுது? அதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு போயிடுவாங்க. தேவையற்ற கழிவுன்னு சொல்கிறது மனித உடல் உறுப்புகள். கர்ப்பப்பையிலேருந்து 3 கிலோ கட்டி எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 3 கிலோ கட்டி எங்கே கொண்டு வாங்க? ரெஸ்டாரண்ட் கொடுத்து விட்றாங்களா சமைச்சு சாப்பிட்றதுக்கு? சொல்கிறீங்க, அதுதான் கழிவு. கையை வெட்டின சுகர் பேஷண்ட்டுக்கு வெட்டின கை, சுகர் பேஷண்ட்டுக்கு வெட்டின கால், இந்த கர்ப்பப்பையில இருந்து எடுத்த கட்டி, வயிற்றுல இருந்து எடுத்த கட்டி, கேன்சர் கட்டி, இது பூரா எங்கே போகுன்றீங்க? அப்படியே கருப்பு கலர் பேக்கில் போட்டு காற்று போகாமல் கட்டி ஸ்டோர் பண்ணிடுவோம். அதை இந்த மாதிரியான லாரிகளில் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குளத்துக்கரைகள், சாலையோரங்களை கொட்டிட்டு போயிடும். அதுதான் மருத்துவ கழிவு. நிறைய பேர் இங்கே மருத்துவ கழிவுன்னு என்ன நினைச்சாங்க, ஏதோ ஒரு ஊசி, பஞ்சு, மருந்து போட்ட டப்பா, மாத்திரை அட்டை அப்படி நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவல்ல மருத்துவ கழிவு. அதெல்லாம் ரீசைக்கிள் பண்ண போய் இவ்வளோதான் கொண்டு வந்து கொட்டுறாங்க. நீங்க சொல்லும் போதே பகீர்னு இருக்கு. அந்த ஏரியா மக்கள் எப்படி இருப்பாங்க? குழந்தை குட்டிகள் வச்சிருக்காங்க, சுகாதாரம் சீர்கேடு, காற்று மாசு. சகோதரி, இதை பூராத்தையும் இங்கே கொண்டு வர்றாங்கல்ல, இதை கொண்டு வர்றதுக்கு திமுக டெண்டர் எடுத்திருக்காங்க. இந்த கேரளா பார்டர்களில் பூரா மருத்துவ கழிவை சேஃப்டியாக கொண்டு வந்து தமிழ்நாட்டு பகுதியில் கொட்டுவதற்கான டெண்டரை விடுவதே ஆளுங்கட்சி தான். இதற்கு முன்னாடி அதிமுக செஞ்சாங்க, இப்போ திமுக செய்கிறாங்க. அந்த மருத்துவ கழிவை கொண்டு வந்தால் இப்போ மக்கள், அந்த பார்டரில் இருக்க தமிழக மக்கள்லாம் விழிப்பாயிட்டாங்க. இந்த விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய மக்களை நம்ம ஏமாற்ற முடியாதுன்றதுக்காக என்ன செய்கிறாங்க, டெண்டர் மாதிரி விட்டு இந்த மருத்துவ கழிவை சேஃப்டியாக கொண்டாந்து இங்கே டிஸ்போஸ் பண்ணுறத தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி ஒரு கான்ட்ராக்டாக எடுத்து பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட கேட்டால் அங்கே என்ன சொல்லுவாங்க, பார்டரில் போலீஸே ஒரு வேலை பிடிச்சாலும் அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுத்துட்டு இதை பூரா நான் பண்ண வச்சுருக்கேன், அந்த பண்ணைக்கு கழிவுகளை பூரா கொண்டு போய் உணவாக்க போகிறேன்னு சொல்லி கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்து இங்கே கொட்டிவிட்டு போயிடுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு கமிஷன். புரியுதுங்களா? அப்போ இங்கே இருக்க கனிம வளங்கள் கடத்தப்படுது. பக்கத்து மாநிலத்தினுடைய உடற்கழிவுகள், மருத்துவ கழிவுகள் இங்கே கொண்டாந்து கொடப்படுது. இது எல்லாமே தமிழ்நாடு அரசிற்கும் தெரியும், அந்த பகுதியினுடைய மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தெரியும். மாறாக ஆட்சியாளர்கள் இந்த அரசியல் கட்சியை பகுச்சரோடன்றாங்க, அதில் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். இதுதான் இங்கே தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதற்கும் புதிதாக கனிம வளங்களை கொள்ளையடிக்க தனித்தனியான திட்டங்களை கொண்டு வருது. இப்படியான நவீன முறையான கொள்ளையடிக்கிறது திட்டங்களை கொண்டு வரது எல்லாமே திமுக அரசு. இதை நான் மக்கள் மத்தியில் பதிவு செய்யணுங்கிறக்காக தான் உங்கள்கிட்ட இந்த விளக்கங்களை சொன்னேன். ஓகே சார், எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். நன்றி. வணக்கம்.